மேக்ஸிமம் 15 மினிட்ஸ். ஸோ நம்ம திருவந்துக்கு நேராக போவோம். வேதம் சொல்லுகிறது, அபாத்திரமாக நம்ம இதை பானம் பண்ணக்கூடாது. தன்னைத்தானே சோதித்து அறிந்த பின்பு நாம் இதை பானம் பண்ண வேண்டும். மூலிகை ஞானஸ்நானம் எடுத்துருக்கணும். தண்ணியில் மூலிகை ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். தெளிப்பு ஞானஸ்நானத்துக்கு நம்ம தரமாட்டோம், உங்களுக்கு தெரியும். அதே போல் சுத்த மனசாட்சியோடு இருக்கணும். ஒரு வேளை ஏதாவது கர்த்தருடைய பார்வைக்கு குறைவுள்ளலாம் இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார், கர்த்தர் எவனொருவன் தன் பாவத்தை மறைக்கிறவனோ வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுடுறவனோ இறக்க பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். ஒரு வேளை கூட சுத்திகரிக்க ஆண்டவரே, இது உங்கள் சரீரம்ப்பா, உங்கள் ரத்தம் ஆண்டவரே, என் சரீரத்தோட சரீரமாய் மாறட்டும். உங்கள் ரத்தம் என்னோட ரத்தமாக இணையட்டோம்ப்பா. என்னை உண்மை போல ஆக்கும் ஆண்டவரே. இந்த உலகத்தை உண்மை போல என்னை மாற்றும். நான் வருமாலும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க என்று சொன்னார். இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய புதிய சரீரமாக இருக்குன்னு சொன்னார். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். கர்த்தர் அப்படியாக இது சரீரமாக ரத்தமாக மாற்ற நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஓமை போலாக்கும் இயேசுவே, ஓமை போலாக்கும் உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை ஓமை போலாக்கும் உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை ஓமை போலாக்கும். ஆண்டவர் மேல அன்பு இருந்தாதான் நம்ம ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து வாழ முடியும். அவர் மேல அன்பு இல்லைன்னா, அவரே நம்மை அன்பு கூர்ந்தார். ஒரே பிறன குமாரனை இந்த உலகத்து தந்து எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். சிலுவையில் இயேசு சொன்னார், ஒருவன் தன் சிநேகனுக்காக ஜீவனை தரும், அந்த ஜீவனை காட்டிலும் மேலான நான் என் ஜீவனே தர நமக்காக ஜீவனே கொடுத்தாரு. நம்ம மேல அன்பு கூர்ந்தபடினாலே. ஹல்லேலூயா. அந்த அன்பு நமக்கு வேணும். நம்ம அவர் அன்போட நேசிக்கணும். எல்லாரும் கை இதயத்தில் வைத்து ஒரு முறை கூட பாடுவோமா? ஓ மை போலாக்கும் இயேசுவே, ஓ மை போலாக்கும் உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை ஓமை போலாக்கும் உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை ஓமை போலாக்கும். கடைசி காலத்தில் அநேகரோட அன்பு தனிந்து போவோம். அதான் ஆண்டவர் வெளிப்படுத்த சுவிசேஷத்தில் எழுதியிருக்கார், உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு, நீ ஆதி அன்பை விட்டாய். ஆண்டவர் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே இயேசுவே, இந்த வார்த்தையெல்லாம் என் வாழ்க்கையில வரக்கூடாதுப்பா. இந்த வேலையை கூட என்னை புதுப்பிங்க, உங்க அன்பினால் என்னை நிரப்புங்க, உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, குறைகள் குற்றங்கள்லாம் மன்னிங்கப்பா. ஆண்டவரே மறுபடியும்ப்பா திரும்பி மண்ண வர என்னை யார் கையில வித்து போட்டுறாதீங்கப்பா, என்னை யார் கையில ஒப்பு கொடுத்துடாதீங்கப்பா. ஆண்டவரே என் மேல தயவா இருங்க, ஆண்டவரே என் மேல இறக்கா இருங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே என் மேல இறக்கமா இருங்க, தயவா இருங்க. உங்களையே நான் நம்பி இருக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக செய்வாராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரத்தத்தாலே கழுவாராக. உங்களையும் என்னையும் கர்த்தர் கழுவி பரிசுத்தப்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்ம சுத்திகரிக்க இப்போதே சுத்திகரித்து ஹல்லேலூயா ஒரு சரீரத்தை எடுக்க ரத்தத்தை பானம் பண்ண நம்ம தகுதிப்படுத்துகிறார். கொடுக்க என்ன தகுதிப்படுத்துகிறார், எடுக்க உங்களை தகுதிப்படுத்துகிறார். அதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை கர்த்தர் தகுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அன்பன் கிருபையுள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே வருகிறோம். போதும், இது என்னுடைய கரமல்ல, உங்களுடைய கரம். உங்களுடைய சரீரமாய் மாற்றும் ஆண்டவரே, உங்க ரத்தமாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே இயேசுவே, நீ சொன்னீரேப்பா இயேசுவே, உங்களை நினைவு கூறும்படி நாங்கள் எடுக்கணும்னு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களை உண்மை போல மாற்றுங்க. எங்கள் மாம்சம் ஆவினால் அழிக்க இயேசுவின் சரீரம் எங்கள் சரீரத்தில் இணையட்டும். இயேசுவின் ரத்தம் எங்கள் ரத்தத்தில் ஓடட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உண்மை வெளிப்படுத்த எல்லாருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டு அப்பா. ஆண்டவரே, தன்னைத்தானே நிதானித்து சோதித்து அறிந்து பானம் பண்ணக்கூடாதுப்பா.
இதை எடுக்கும் போது சுத்த மனசாட்சியோ நல் மனசாட்சியோடு குற்றமற்றவர்களாக எடுக்க, இயேசு என்னை மன்னித்தார், இயேசு என்னை கழுவினார், இயேசு என்னை விடுதலையாக்கிட்டார், இயேசு என்னை மறுபடியும் தன்னுடைய மகளாக என்னை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராமே அடையாளப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இதை நாங்கள் எடுக்கிறோம். கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அப்படியே பாடுங்க, பாடலுங்க, அப்படியே இருங்க. ஒரு 5-10 மினிட்ஸ்லாம் முடிச்சிடலாம். சிஸ்டர் எஸ்தர் கண்ணன் எனக்கு உதவி செய்வாங்க. அப்படியே அமைதியாக நாம் போர்த்து மாத்திரம் தயவுசெய்து வழிவிடுங்க. பாடலை பாடி பக்தியோடு இதை நாம் நிறைவேற்றணும். பாடுங்க. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா அவயவம் சுத்தம் செய்யும். சொஸ்தப்படுத்தியவர் ஆத்துமாயெல்லாம் ரட்சியுமையாம். ஆத்மநாயக இயேசையா, ஆத்மநாயக இயேசையா. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும். வியாதி நேரத்தில் பரிகாரி நீரே, பரம ஔஷதம் நீர்தானையா. வியாதி நேரத்தில் பரிகாரி நீரே, பரம ஔஷதம் நீர்தானையா. பிசாசின் பிடியில் விடுதலை உண்டு, மாறாதவும் ரத்தம் வல்லமையா. மாறாதவும் ரத்தம் வல்லமையா. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும். ஐந்து காயங்கள் ஆறாக ஓட, ரத்தமெல்லாம் சொரிந்தீரையா. ஐந்து காயங்களா
ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும் திவ்யாம்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டு உம்மை ஆடினேன் இன்னும் கேட்டே சேரைய ஆண்டவா அவள் கண்ணீரோ வந்தேன் இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடு பாடம் நாயகா இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா என்னை மோட்சமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கிக் கொள்ளுமே உம்மை வாஞ்சையோடு இந்த உள்ளத்தில் நாடி தேட செய்யுமே இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடு பாட்ட நாயகா இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் காண்கிறேன் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையில் மெய் சந்தோஷமாகிறேன் இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா இன்னும் காண்கிறாத பேரின்பத்தை விண்ணில் பெற்று வாழுவேன் நிலாவின் ஆழமும் நீளமும் அங்கே காண்பானந்திப்பேன் இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த வந்த யாருக்காகிலும் அப்பமும் ரசமும் கிடைக்கலன்னா நீங்கள் தயவுசெய்து இல்லைங்க யாருக்காவது எல்லாருக்கும் கிடச்சிச்சுங்களா அப்படியே உட்காருங்க ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன் இப்போ ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு நீங்கள் அப்படியே தயவுசெய்து கேளுங்க ஜெபம் பண்ணலாமா கிருபையுள்ள பிதாவே இயேசுவே இந்த காலை வேளையிலே நாங்கள் கூடி நேர்முதி மட்டமாக பாடல்கள் வழியாக எங்களோடு பேசினீங்க. நாங்கள் ஏறெடுத்த துதி ஸ்தோத்திரத்தை கர்த்தர் அங்கீகரித்தீங்க. உங்களுக்கு என்று கொடுக்கும்படி காணிக்க தரிசனங்களை நீங்கள் ஆண்டவரை ஆசீர்வதித்தீங்க. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கேட்டு ஆண்டவரே கர்த்தாவே
ஆண்டவரே எல்லாம் வியாதிகளுக்கு குணம் கொடுத்தீங்க. தேசத்துக்கு ஜெபத்தை கேட்டு சேமத்தை கட்டளை சொன்னீங்க. எங்களோட பேசுனீங்க. இப்போது உங்கள் சரீரத்தையும் உங்கள் ரத்தத்தையும் பானம் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இருந்து நாங்களும் ஆண்டவரே கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் ஆசைக்கப்பட்டது போல, பாராக்கை போல, டெபராலை போல, இந்த ஆண்டவரே கேவல் போல இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுக்குறோம், வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே வந்த ஒவ்வொருவரையும் உங்கள் கரம் ஆசீர்வதிக்கட்டும். நல்ல கர்த்தர் எந்தெந்த விதத்தில் பேசினாரோ இந்த வாழ்க்கையை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் அர்ப்பணிக்க, கர்த்தரை நோக்கி உதவிக்காக முறையிட அனகருக்கும் பண்ணுங்க. ஆயத்தமாக இருக்கிறவர்களை பயன்படுத்துங்க. ஆண்டவரே ஜெயத்துக்கு நேராக, இளைப்பால் நேராக கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே வார்த்தை மற்றவர்களால் கேட்கப்பட ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. ஒப்பு கொடுக்கிறேன், காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர்களை மூடிக்கொள்ளுங்க. வாரம் முழுதும் நடத்துங்க. துதிக்கான மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாத ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தனோட கர்த்தரை வருகிறார். ஆமென். ஆமென். கர்த்தர் ஆசைப்படுற அப்படியே ஒரு விஷயம் இருங்க. வீட்டில் நடந்த ஒரு சின்ன ஒரு இஷ்யூவை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் சபையால்.